ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசுவதற்காகவே இந்த வராகி அம்மா வெகு நேரமாக உன் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை பற்றிய சில மோசமான நிகழ்வுகளையும் உன் வாழ்க்கையில் நடந்த சில கஷ்டமான நிகழ்வுகளையும் உனக்கு பின்னால் பல பேர் பலவிதமாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் கேட்டு அதை பற்றி யோசிச்சு நீ என்ன செய்ய போகிற? உன்னை காயப்படுத்தும் விஷயங்களையும் உன் மனசுக்கு கவலையை கொடுக்கும் விஷயங்களையும் நீ யோசிக்கணுன்ற எந்த தேவையும் இல்லை. யார்கிட்டையும் போய் நீங்கள் சொல்கிறது தப்பு, நான் அப்படி கிடையாதுன்னு வாக்குவாதம் செய்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த வராகி அம்மா நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். மன அழுத்தத்தை அமைதியாக மனசுக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு வருத்தப்பட வேண்டிய தேவை உனக்கு இல்லை. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருந்து உன்னுடைய மன பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்துட்றேன். எந்த தீங்கும் செய்யாத எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு யாராவது தீங்கு செய்ய நினச்சாங்கன்னா அதை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையின் தவறுகளில் இருந்து அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? மற்றவங்களுக்கு பிடிக்காத ஆட்களை உனக்கும் நீ எதிரிகளாக நினைக்க வேண்டாம். உன் கூட இருக்கிறவங்க ஒருத்தருக்கு இன்னொருத்தரை பிடிக்கணுன்றதுக்காக நீயும் அவங்கள வெறுக்கணுன்ற அவசியம் இல்லை. யாரை யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ எல்லாரையும் நேசிக்கக்கூடிய எல்லார் மீதும் ஒரே அளவான அன்பை செலுத்தக்கூடிய பிள்ளையாக இரு. எல்லாருக்குமே குடும்பங்கிறது எல்லா விதத்திலும் சரியானதாக சந்தோஷமானதாகவே அமைஞ்சிடாது. எல்லா குடும்பத்திலையும் சண்டைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், கருத்து வேறுபாடுகளும் விவாதங்களும் இருக்கும். ஒருத்தரோட கோவிச்சுக்கிட்டு சில நேரங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம கூட இருந்தாலும் குடும்பத்தை குடும்பமாக உயர்வாக நீ நினைப்பதை நிறுத்தவில்லை அல்லவா? உன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நல்லவங்க தான். உண்மையிலேயே எல்லாரும் எல்லார் மீதும் ஆசை வச்சிருக்க தான் செய்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையோ அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலையோ மாறும்போது இப்படி ஏதாவது ஒன்று தப்பாக செயல்பட வேண்டிய கட்டாயம் வந்துடுது. என் அன்பு பிள்ளையே, வேலை பளுவோ அல்லது வாழ்க்கையில் இருக்க கஷ்டமோ கடன் பிரச்சனையோ ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது அது ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துடுது. அதன் மூலமாக அவங்க இப்படி செயல்படுறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் உனக்கு முக்கியமான விஷயங்களுக்காக மட்டும் முன்னுரிமை கொடு. நேரத்தை ஒதுக்கி நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கி. தேவையற்ற விஷயங்களையும் அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையும் பற்றி நீ யோசிக்க வேண்டாமே செல்லமே. அமைதியான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழணும்னா காலையில் எந்திரிக்கும் போதே இறை பக்தியோட கடவுளின் நாமத்தை சொல்லிக்கிட்டே எந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் உன் தினசரி பழக்க வழக்கத்தை அவசரமாக வேகமாக பதட்டத்தோடு செய்யாமல் நிதானமாக எழுந்து எளிமையாக மிக சாதாரணமாக கவனமாக செய்ய பழகு. அடுத்தவங்க கோவப்பட்டு பேசினாலும் மென்மையாக பேசாத பொழுதும் கூட நீ மென்மையாக பேச கற்றுக்கோ. நீ பழகுவதற்கு யார் எளிதாக இருக்காங்களோ, யார் உன்னை போலவே நல்ல மனசு உள்ளவங்களா நல்ல எண்ணங்களோடு இருக்காங்களோ அவர்களோட மட்டும் நீ நேரத்தை செலவிடு. எந்த சூழ்நிலைக்காகவும் எதுக்காகவும் இரவு நேரத்தில் நீ தாமதமாக தூங்கக்கூடாது. சரியான நேரத்தில் தூங்கி உடம்பையும் மனசையும் அமைதியாக வச்சுக்க நீதானே முயற்சி செய்யணும். உன் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கா? அதையும் இதையும் உன் மனசு ஞாபகப்படுத்தி உனக்குள்ள மன இறைச்சலையும் மன அழுத்தத்தையும் மன வருத்தத்தையும் குடிக்கிறதா? கவலைப்படாத. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கொஞ்சம் தினமும் ஒரு நேரம் ஒதுக்கி கொஞ்ச நேரம் நடந்துக்கிட்டு. அது வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல. எப்போதுமே உன் வீட்டையும் உன் சுற்றுப்புறத்தையும் நீ அமைதியாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கோ. சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் பெருசாக மாறுறதுக்கு முன்பாகவே அதை ஆரம்பத்திலேயே தீர்த்துடியன் தங்கமே. முடிஞ்ச அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நீ வாக்குவாதம் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டு அமைதியாக வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. உன்னை மீட்டு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உனக்கான நல்லதை செய்ய இந்த வராகி அம்மா இருக்கேன். ஒவ்வொரு நாளும்
எந்த விஷயமும் உனக்கு மன அழுத்தத்தை கொடுக்காத அளவுக்கு எல்லாவற்றையும் நேர்மறையாக பார்க்க பழகு. உனக்குள்ள இருக்கிற தேவையற்ற பழக்கங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல பழக்கங்களை உருவாக்கி வச்சுக்கோ. உன் தூக்கத்தை உன் மனசுக்கு மருந்தாக நீ பயன்படுத்து. சரியான நேரத்தில் தூங்கி காலையில் சீக்கிரமே எழுந்திருக்கும் போது அதுவே உன் மனசுக்கெல்லாம் ஒரு ஆறுதலா, ஒரு மருந்தாக, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் விஷயமாக இருக்கும். மற்றவங்களை கட்டுப்படுத்தணும்னு நினச்சி நீ முயற்சி செய்கிறத நிறுத்திடாத. உன் முயற்சி தான் உனக்கு பலன் கொடுக்கும். உன் முயற்சி தான் உனக்கு வருமானத்தை கொடுக்கும். உன் முயற்சி தான் உனக்கு வாழ்க்கையை கொடுக்குன்ற போது அந்த முயற்சி செய்கிறத நிறுத்திட்டு நீ மற்றவங்களை கட்டுப்படுத்தணும்னு யோசிக்காத. உன் முயற்சியை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. அதற்கான முன்னேற்றத்தை எல்லாம் இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் கைகளை கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் ஏளனமாகவோ இலக்காரமாகவோ பார்த்து சிரிக்காத. ஏன்னா நீ யாரை ஏளனமாக நினைக்கிறியோ அவங்களும் ஒருவேளை அதே நிலைமையிலே நல்லபடியாக உயர்ந்த பிறகு நீ அந்த நிலைமைக்கு போக வாய்ப்புகள் இருக்குன்றத மறந்துடக்கூடாது என் தங்கமே. இன்னைக்கு ஒருத்தர் அற்பமாக நினச்சின்னா அவங்க அற்புதமாக மாறிடுவாங்க. அப்புறம் அவங்கள அப்படி பார்த்த நீ அந்த சூழ்நிலைக்கு வந்துடக்கூடாது. அதனால தான் எல்லாரையுமே உனக்கு சமமாக நினச்சி எல்லாருக்குமே உரிய மரியாதை கொடுன்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் சில அடிப்படையான விஷயங்களை நீ புரிஞ்சுக்கணும். உன்னை சுற்றி நடக்கும் எந்த நிகழ்வுகளின் மீதும் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணுங்கிறதும் உன் கைகளுக்குள்ள, உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கிடையாது. எது நடந்தாலும் அது இயல்பாக இறை சிந்தனையின்படி, இறைவனின் திட்டப்படி, இந்த வராகி அம்மாவோட ஆசீர்வாதப்படி தான் நடக்குதுன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை மனநிறைவோடு நிம்மதியோடு வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகும். உனக்கு மன தெளிவையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சுத்தமான மனசோட இறை பக்தியோடு வாழக்கூடிய உன்னை எந்த விதத்திலும் நான் தோற்று போக விடமாட்டேன். உன் வீட்டில் நீ வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு நீர் ஊற்றுவதில் எவ்வளவு முக்கியமோ, எவ்வளவு தீவிரமாக கவனமாக சரியாக அதுக்கு நீர் ஊற்றணும்னு நினைப்பியோ, அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களுக்காகவும் நீ தினமும் ஏதாவது ஒரு சிறு முயற்சியைவாது செய்யணும். முயற்சி செய்ய செய்யதான் அது உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்குன்றதை மறந்துடாத. வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் கவலைகளும் உன்னை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கு, உனக்கு மனசை ஊற்றிக்கிட்டே இருக்குன்னா நீ அதை உதறி தள்ளி தூக்கி போட்டுடியேன்னு செல்லமே. நீயாக தூக்கி எறியாதவரை எந்த பிரச்சனையும் உன்னை விட்டு போகாது. கண்டதையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம உன் வாழ்க்கையை நீ சரியான முறையில் வாழ தயாராகு. எல்லாரும் வேகமாக போகணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர வாழ்க்கையில் சரியான பாதையில் போகணும்னு நினைக்க மாட்டாங்க. தவறான வழியில் வேகமாக போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கையை நீ சரியானபடி வாழு, சந்தோஷமாக வாழு. நீ சுறுசுறுப்பாக இருந்தாலும் உள்ளுக்குள் வெறுமையாக உணர வேண்டாம். எப்போதும் புத்துணர்ச்சியோட சுறுசுறுப்போட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எட்டி பிடிக்க தயாராகு. உண்மையான வளர்ச்சிங்கிறது வாழ்க்கையில் நீ எந்த திசையை நோக்கி போகிறங்கிறதுல தான் இருக்கே தவிர வேகத்தை பற்றியது அல்ல. சரியான பாதையில் நீ மெதுவாக நேர்மையாக எடுத்து வைக்கும் அடிகள் தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. உனக்கென ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக நீ முன்னேறும்போது வாழ்க்கை ரொம்ப தெளிவாகவும் அமைதியாகவும் உண்மையாகவும் உனக்குரியதாகவும் இருக்கும். உனக்கு மன தெளிவை கொடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கான அனைத்தையும் சிறப்பானதாக நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ அமைதியாக இருக்கும்போது மனசில் நிஜமாகவே தெளிவோடு இருக்கியா அல்லது கோபத்தில் அமைதியாக இருக்கிறதான்றதையும், நீ கவலையில் இருக்கியா, வருத்தத்தில் இருக்கியா, சந்தோஷத்தில் இருக்கியா, சோகத்தில் இருக்கியான்றத உன் கண்ணை பார்த்து புரிஞ்சிக்கக்கூடிய அந்த உண்மையான உறவுகளையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கிடாதே என் செல்லமே. நீ பேசாமலேயே உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கும்படி பார்த்துக்கோ.
இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில எல்லாமே திட்டமிட்டபடி சரியாகவே நடக்கும். நீ எதிர்பார்த்தது நடக்காவிட்டாலும் ஐயோ நடக்கலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. சில விஷயங்கள் தள்ளி போகலாம், தாமதமாகலாம், வழி தவறி போகலாம். ஆனால் கடைசியில் அதை எப்படியாவது நீ எதிர்பார்ப்பது போலவே இந்த வராகியம்மா உனக்கு முடிச்சு கொடுத்துருவேன். நீ போக வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக நானே உன்னை கொண்டு போய் சேர்த்துருவேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அடுத்தவங்க கிட்ட போய் அவங்க உனக்கு மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும்னு கெஞ்சுவதை நிறுத்து. உனக்குள்ள உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் தெளிவான எல்லைகளை வகுத்துக்கோ. யாருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும், யாரிடம் எந்த அளவுக்கு இறங்கி போகணும், யாரிடம் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணும், அனுசரித்து போகணுன்ற எல்லா விஷயங்களிலும் தெளிவான எல்லைகளை வகுத்துக்கோ. யாரிடமும் ரொம்ப இறங்கி போகவும் அடிபணிஞ்சு போகவும் உனக்கு அவசியம் இல்லை. உன்னை புரிஞ்சுக்காதவங்ககிட்டையும் உனக்காக எதுவும் செய்ய மாட்டேன்னு இறங்கி வராதவங்க கிட்டையும் உன்னை ஏளனமாக இலக்காரமாக பேசுபவர்களிடமும் நீ விலகி நிற்பது சரியாக இருக்கும் அல்லவா? உன்னை மதிக்காத இடத்தில் கண்ணியத்தோடு நீ ஒதுங்கி தனியாக நிற்கிறதே சிறப்பாக இருக்கும். இந்த வராகியம்மா உன் வாழ்க்கை நிலையை சரிப்படுத்தி உன்னை உயர்வித்து உன் வாழ்க்கைக்கு அழகான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமைதானே. பொறுமையாக இருந்து இனி நடக்க போகிறத மட்டும் பாரு. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கைக்கு அழகான நல்லதை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீயும் சிரிச்சுக்கிட்டும் சந்தோஷப்பட்டுக்கிட்டும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர தயாராகு. உன்னுடைய சிந்தனை சரியாக இருக்கும்போது எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணுன்ற அந்த நல்ல எண்ணம் உனக்குள் இருக்கும்போது அந்த எண்ணமே உன் எதிர்காலத்தை அழகாக்கிவிடும். ஒரு மனுஷன் என்னதான் பிரார்த்தனைகள் செஞ்சாலும், எத்தனை தெய்வங்களை வணங்கி மந்திரங்களை சொன்னாலும், அபிஷேகங்களும் யாகங்களும் செஞ்சாலுமே கூட அவன்கிட்ட மற்றவங்களுக்கு உதவுற நல்ல குணம் இல்லாட்டி கடவுளின் அருளை பெற முடியாது. ஆனால் உன்கிட்ட கடவுள் நம்பிக்கையும் இருக்குது, எல்லாருக்கும் உதவக்கூடிய நல்ல குணமும் இருக்குது. இந்த தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான நீ கடவுளை தேடி அலைய வேண்டாம். இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்து உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என் செல்லமே. நீ நினச்சதெல்லாம் நடக்கணும்னு இப்போதைக்கு அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா கூடிய சீக்கிரம் அது அனைத்தையும் நீ நினச்சது போல நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நான் எதை உனக்கு நடத்தி கொடுக்கலையோ அது உன் வாழ்க்கைக்கு சரியாக வராதுன்னு தான் தள்ளி வைக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் குடும்பத்தை சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு அழகான நல்லதை எல்லாம் இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களையும் அந்த கஷ்டங்களை உனக்கு உருவாக்கிய மனிதர்களையும் உன் மனசுல இருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி போட்டுடு. இனிமே உன் சிந்தனைகள் எப்போதும் வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழணுங்கிறதை நோக்கி மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ என் தங்கம்.